Om Namah Shivaya. Hello guys, welcome to the channel, the DCT, the Cruising Twin. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் லோவாக ஃபீல் ஆச்சு. ஸோ வந்துட்டு என்ன பண்ணலான்னு யோசித்தேன். அப்போ தான் நம்ம ஜெய்பர் வந்து நமக்கு ஞாபகத்தில் வந்தாப்புல, சரி எடுத்துகிட்டு சும்மா ஒரு ரவுண்டு வந்து போயிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டேன். எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டால் எனக்கும் தெரியல. ரொம்ப ஒரு மாதிரி லோன்லியாக ஃபீல் ஆச்சு. லோவாக இருந்தேன். எனக்கு எப்போ லோவாக இருந்தாலும் வந்துட்டு நான் வந்துட்டு மொதல் விஷயம் என்ன பண்ணுவேன்னா, பைக் எடுத்துட்டு ஒரு சின்ன ரவுண்ட் போயிட்டு வருவேன். சரி ஏன் ஷார்ட்டா ரவுண்டு போனோம், நம்ம வந்து கொஞ்சம் லாங்கா போயிட்டு வருவோமே அப்படிங்கறதுக்காக கிளம்பிட்டேன். ஆடியோ எப்படி இருக்குன்னு தெரியல, பயங்கரமா காத்தடிக்குது. நான் வேற கொஞ்சம் ஆடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம வந்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் உங்ககிட்ட லாஸ்ட் வீடியோவே சொல்லியிருந்தேன், யாருக்கெல்லாம் வந்துட்டு GT650 பிடிக்கணும் கமெண்ட்ஸில் போடுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே ஒரு கமெண்ட் தான் வந்துருந்தது லாஸ்ட்டில். ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் என்ன ப்ரோ வருது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் வந்துருந்தது. ஐ அப்ரிஷியேட் ப்ரோ, தேங்க்யூ ஃபார் யுவர் அப்ரிஷியேஷன், சப்போர்ட். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை வந்து ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நான் நியூவாக ஏதாவது வீடியோ போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். அதர் தென் தட் ஆக்சுவலாக வந்துட்டு நான் வந்து யூடியூப்க்கு புதுசுங்க. வந்துட்டு எனக்கு என்ன பேசுகிறதுன்னே தெரியல. நான் வந்து என்னென்னமோ வந்து சொல்லிகிட்டு இருக்கேன், என்ன பேசுகிறதுன்னு தெரியல. போக பழகிடும்ல. யாருனாலும் வந்துட்டு கொஞ்சம் புதுசாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆங்கிள்வே வந்துட்டு எனக்கு லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் கமெண்ட்ஸ் வந்து யூடியூப்ல எல்லா பிரச்சனைலாம் வந்துச்சு, இதில் ஆங்கிள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். ஆங்கிள் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. நான் வந்து கொஞ்சம் நேரத்தில் நிறுத்தி அதை வந்து ஆங்கிள் எப்படி இருக்குன்னு நான் செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு தான் மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன்னு நினைக்கிறேன். சவுண்டுமே வந்துட்டு எனக்கு எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்னு தெரியல. நாய்ஸ் கேன்சலேஷன் லாஸ்ட் டைம் ஆஃப் பண்ணி வச்சிருந்த மாதிரி வச்சிருந்தேன். பட் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணியுமே வந்துட்டு 70க்கு மேலே போச்சுன்னா லைட்டாக அந்த வின் நாய்ஸ் ஓகே, வாய்ஸுமே வந்துட்டு கொஞ்சம் கரன்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு லாஸ்ட் வீடியோவில். இந்த வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரில. சூன் வந்துட்டு நான் வந்து ஒரு லாங் ரைட் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். மேபி நெக்ஸ்ட் வீடியோ கூட லாங் ரைட் வீடியோவாக இருக்கலாம். ஏன்னா வந்துட்டு நான் ரைட் போய் ரொம்ப மாதங்கள் ஆகுது, ஒரு 2-3 months கிட்டே இருக்கும். நான் லாங்காக எங்கேயுமே போய் லாஸ்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஊட்டின்னு நினைக்கிறேன். அதுவுமே லாங்கெலாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 150 அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா 300 kilometers. அது லாங் கிடையாது.
நான் வந்துட்டு இப்போது நெக்ஸ்ட் ரைடு வந்து கொஞ்சம் லாங்காக பிளான் பண்ணியிருக்கேன். லாங் இந்த சென்ஸ் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ தான் நான் சஸ்பென்ஸை வந்துட்டு பிரேக் பண்ண விரும்பலை. லாங்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி லடாக் அப்படிலாம் கிடையாது. நான் வந்துட்டு அவ்வளோ லாங் வந்துட்டு இன்னும் பிளான் பண்ணலை. அதுவும் இல்லாமல் வந்துட்டு அந்தளவுக்கு நான் இன்னும் ப்ரிப்பேர்டும் ஆகலை. நம்ம ஜெய்பர் மாப்பிள்ளை தூக்கிட்டு அவ்வளோ லாங் நான் போனதும் இல்லை. நான் இது வரைக்கும் லாங் ஓட்டியிருக்கேன் அப்படின்னா சென்னை போயிருக்கேன். சென்னை தான் வந்துட்டு இந்த வண்டியில், தட் மீன்ஸ் நம்ம ஜெய்பர் வண்டியில் வந்துட்டு லாங்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 500 அப் அண்ட் டவுன் வந்துட்டு 1000, அங்கே ஒரு எப்படினாலும் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன் இருக்கும்போது ஒரு 1500 ரேஞ்சில் வந்துட்டு லாங் ஓட்டியிருக்கேன். தட் மீன்ஸ் லைக் 2-3 days அது வந்து ட்ரிப். ஆக்சுவலாக நான் போனே வர மாதிரி பிளானு. அது வந்துட்டு என்னோட எக்ஸ் ஆஃபீஸ் லைக் என்ன சொல்கிறது, ஃபைனல் செட்டில்மெண்ட் விஷயமா போனேன். போயிட்டு அப்படியே வந்து சென்னையில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு ஜாலியாக ரவுண்ட் அடிச்சுட்டு, அன்னைக்குன்னு நான் போன அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா சரியான மழைங்க. என்ன சொல்கிறது, இதை வந்து என் தம்பி வந்து வண்டியை வேணும் நான் ஓட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வண்டி எடுத்துகிட்டு போயிட்டான். தம்பியோட வண்டியை வந்து நான் ஓட்டிகிட்டு இருந்தேன். தம்பி கண்டிப்பாக இந்த வீடியோ பார்ப்போம்னு நினைக்கிறேன். தம்பியோட வண்டியை வந்து நான் ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். மழையில் மாட்டிக்கிட்டோம். நம்ம வண்டினா கொஞ்சம் ரைஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் வந்து நான் வந்திருப்பேன், சீக்கிரம் வீட்டுக்கு வந்திருக்கலாம். அது அந்த வண்டி என்னன்னா லைக் 150cc. இது ஆக்சுவலாக நம்ம இதுக்கு முன்னாடி 150cc தான் வச்சுருந்தேன், யூனிகான் தான் வச்சுருந்தேன் இதுக்கு முன்னாடி. அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூப்பராக இருக்கும் ஓட்டுறதுக்கு. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். யூனிகான் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். அது வந்துட்டு ஒரு பாக்கெட் ராக்கெட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் என்னோட வந்து BS4 6ல். BS4லாம் பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் இன்ஜின்ங்கிறனால வந்துட்டு பவர் நல்லா இருக்குங்க. BS6ல் கூட கொஞ்சம் பவரை குறைச்சிட்ட மாதிரி கேள்விப்பட்டேன். தட் மீன்ஸ் 160cc வந்துருச்சுன்னு சொன்னாங்க. நான் இது ஓட்டுனதில்லை. யாராவது BS6 ஓனர்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். BS4க்கும் BS6க்கும் வந்துட்டு பவர் டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் எப்படி ஒரு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ், பவர் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. BS4 அளவுக்கு பவர் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்துட்டு என்னோட வண்டியில் பார்த்தீங்கன்னா 100 தான் வந்துட்டு அசால்ட்டாக போகுங்க. அதாவது வைப்ரேஷன் இல்லாமல் ஒரு 60-70 வரைக்கும் வைப்ரேஷன் இருக்கும். வைப்ரேஷன் வந்து அப்புறம் 100 டச் பண்ணும்போது வைப்ரேஷன் இருக்காது. ஆனால் அதோட மெயின் ப்ராப்ளம் என்ன தெரியுங்களா, உங்களுக்கு வந்துட்டு பிரேக்கிங் இல்லை. அது வந்துட்டு டியூவல் சேனல் கிடையாது. ஆக்சுவலாக சொல்ல போனால் நான் வச்சிருந்தது ABS-ஏ கிடையாது. ABS மாடலே இல்லை என்னோட வண்டி. ஃப்ரண்ட் டிஸ்க்கு, பேக்கு ட்ரம்மு. அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுக்கப்புறம் அதுல இருந்து இது ஷிஃப்ட் ஆனே லைக் எல்லாமே பழகிட்டேன். ரொம்ப கிட்டத்தட்ட சென்னை போகும்போது இந்த வண்டி ஒரு 4000 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஓட்டிட்டேன். ஓட்டிட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு மறுபடியும் 150cc அதோட பவர் வந்து எனக்கு சஃபிஷியண்ட்டாக இல்லை. அதனால் வந்து அந்த டைமில் நான் ரொம்ப ப்ராப்ளம் வந்து இருந்துச்சு. பட் அது ஓகே தானே. நான் வந்து 150 தானே போயிருக்கோம். அப்போ வந்து அந்த 150 வந்துட்டு நம்ம பவர்லெஸ்ன்னு சொல்ல முடியாதுல்ல. இதுதாங்க எங்கள் ஊர். ஆக்சுவலாக இப்படி பார்த்தீங்கன்னா விண்டு மில் நிறையா தெரியும். அங்கே ஒரு விண்டு மில், இங்கே ஒரு விண்டு மில், கண்ணில் பார்க்குற இடம்லாம் விண்டு மில்லாக இருக்கும். இங்கே ஒரு விண்டு மில். அது அப்புறம் GT ஃபேன்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதுவும் இல்லாமல் உடுமலை பொள்ளாச்சியிலேருந்து யாராவது குரூப் ரைட்ஸ் போவீங்க, மெயினாக வீக்கெண்ட்ஸில் போவீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். வீக்கெண்ட் சேட் என்னோட இன்ஸ்டா ஐடியா வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்துட்டு அந்த சேட் பண்ணுங்கள். நம்ம வந்துட்டு பிளான் பண்ணுவோம். ஏன்னா அப்புறம் வந்துட்டு இங்கே எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லைங்க. அதனால் வந்துட்டு மோஸ்ட்லி சோலோவாக தான் எங்கே போகிறனாலும் போவேன். எனக்கு குரூப் ரைட் போகணுன்னு ஆசை. ஒரு 4-5 பைக் வந்து நாங்கள் போயிருக்கோம். பட் ரேர் தான், எப்போவுமே போக மாட்டோம்ல. நம்ம வந்துட்டு மந்த்லி ஒன்ஸாவது போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணுறோம். ஓகேங்களா, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு காலையில் தாங்க வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு வண்டியை கழுவி நான் கவர் தான் போட்டு வச்சுருப்பேன் எப்போவுமே. கவர் போட்டு வச்சுமே வந்துட்டு
செயின் லூப்லாம் பார்த்தீங்கன்னா அடித்தோம்னா அந்த செயின் வீலோட அலாய் வந்துட்டு கொஞ்சம் இதாகிடுது, அழுக்காயிருது, ஒரு மாதிரி பிசுன்னு பிடிச்சிக்குது. ஸோ அதனால் அதை கழுவ ஆரம்பித்தேன். அப்புறம் செயின் க்ளீன் பண்ணி லூப் அடித்தேன். அப்படியே வந்துட்டு சரி இவ்வளோ பண்ணிட்டோம், வாட்டர் வாஷிங் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் வாஷிங் பண்ணிட்டேன். எனக்கு இது கொஞ்சம் புதுசாக இருக்குங்க. என்னன்னா வந்துட்டு நான் இது வரைக்கும் வீடியோவில் பேசிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு வண்டி ஓட்டினது இல்லை. மோஸ்ட்லி ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்டு, அதுவும் இல்லாமல் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, பாட்டு கேளுங்க பட் மற்ற வண்டிகளோட சவுண்டு கேட்குற மாதிரி வச்சுக்கோங்க. நான் மோஸ்ட்லி வந்துட்டு நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணிடுவேன் ஹெட்செட் போட்டாலே, நான் வண்டி ஓட்டும் போது மட்டும். ஏன்னா மற்ற வண்டிகளோட சவுண்டெல்லாம் நமக்கு கேட்கும். அதை நம்ம ஃப்ரீக்வன்ஸாக வந்து மிரரும் செக் பண்ணுங்கள் சொல்கிறது. மோஸ்ட்லி என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப வந்துட்டு டிப்ரெஸ்டாக இருக்கீங்க, இல்லை வந்துட்டு லோவாக ஃபீல் பண்ணுறீங்க, லோன்லியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லோரும் பைக் எடுத்துகிட்டு பைக் ரைட் போவீங்கிறது தான் என்னோட பாயிண்ட்டு. மோஸ்ட்லி பசங்க லைக் பேச்சுலர் பசங்க வில் டூ ஐ நோ. எனக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் அப்படியே செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எடுத்து நம்ம ஜைஃபர் எடுத்து ஒரு ஓட்டினாலேங்க வேகமாக ஓட்டணுன்ட்டு இல்லைங்க, நார்மலாக ஜஸ்ட்டு க்ரூஸ் பண்ணாலே போதும். I was like totally fine now. Let's start. இந்த பேக்கரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு என்னோட ஃபேவரட் டீ ஸ்பாட். அது வந்துட்டு நான் போகும்போது உடுமலைக்குள்ளே போகும்போது டீ குடிக்கிறேன்னா இங்கே குடிப்பேன். இதே உடுமலையிலேருந்து ரிட்டன் வர்றேன் அப்படிங்கும்போது நான் இங்கே தெரியுது பாருங்க, எம்டிஎஸ் ஃபேவரட் ஸ்பாட்டுங்க. அது இல்லாமல் இங்கே டீ சூப்பராக இருக்குங்க எம்டிஎஸில். யாருக்கெல்லாம் வந்துட்டு எம்டிஎஸோட டீ வந்து டேஸ்ட் பிடிக்கும்னு சொல்லுங்கள், செம்மையாக இருக்கும் எம்டிஎஸ். இந்த ஏரியாவில் எம்டிஎஸை தாண்டி வேற டீ கடை நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஹோட்டல்ஸ் இருக்கு. ஹோட்டல்ஸை தாண்டி ஜஸ்ட் ஒரு பேக்கரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்க, நான் உங்களுக்கு பைக்ஸோட சினிமேட்டிக் வந்துட்டு நான் இதில் போடுறேன். அவ்வளோதான் கைஸ், நீங்கள் வந்துட்டு சினிமேட்டிக் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, தெரியும்னு நினைக்கிறேன், அந்த இடத்துல பைக் நிறுத்திருந்தாங்க. இந்த இடம் வந்து அப்படியே உள்ளே போயிடுச்சு நம்ம வண்டி வெயிட்டுக்கு. சரிங்க, ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஓம் நம சிவாய. ஓகே கேஸ், ஒன்றும் இல்லை, கேமரா ஆங்கிள் செக் பண்ணேன். அப்படியே வந்துட்டு ஆக்சுவலாக கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருந்துச்சு கேமரா ஆங்கிள். ஓகேவா இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுவும் இல்லாமல் நான் அப்படியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு எதிர்காலத்தில் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ காற்று சவுண்டு பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டுறேன். சவுண்டு கேட்டுச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள்.
இதாங்க என்னோட ஃபேவரட் டீ ஸ்பாட். ஊர்ல மழை வர மாதிரி இருந்துச்சு, பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கிளியர் ஆச்சு. அதனால தான் வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டேன். இந்த வியூ பாரு, பயங்கரமா இருக்குல்ல. ஆக்சுவலாக வந்துட்டு வீடியோ ஆங்கிளை சேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்துட்டு கொஞ்சம் மேலே தூக்கி வச்சேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடா மீட்டர் கன்சோலே தெரியாத அளவுக்கு மேலே போயிடுச்சு. ஃபுல் ரோட் வியூ மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு தெரியும் மோஸ்ட்லி ரெட்ரோ லுக். எனக்கு வந்து பர்சனல் ஃபேவரட் பார்த்தீங்கன்னா இந்த டோல் டிஜிட்டல் மானிட்டர் தாங்க. லைக் ஓடோவும் டேக்கோமீட்டரும், இது ரெண்டும் தான் வந்துட்டு என்னோட பர்சனல் ஃபேவரட்னே சொல்லலாங்க. யூனிகான்லையுமே நோட் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். எனக்கு அதுலேருந்தே வந்துட்டு அந்த டிசைன் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருச்சு. டிரான்சிஷன் ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இப்போ யூனிகான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150cc அப்படிங்கும்போது எப்படி எடுத்துன்னு ஜிடி ஓட்டுனீங்க அப்படிங்கும்போது ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். என்னோட ஃபர்ஸ்ட் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, லைக் டெஸ்ட் ட்ரைவ், அதெல்லாம் வந்துட்டு நான் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணப்போ எப்படி இருந்துச்சு, பா செம்மையாக காத்தடிக்குதுங்க. பாருங்க 60 தான் போயிட்டு இருக்கேன், பயங்கரமா தள்ளுது. ஆனா வந்துட்டு எனக்கு ஜிபில ஒண்ணு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா பாத்தீங்கன்னா, எவ்வளவுதான் காத்து அடிச்சாலும் ஆடைத்தான் தள்ளுமே தவிர வண்டி வந்துட்டு செம்ம ஸ்டேபிளா இருக்குங்க. அது வந்துட்டு எனக்கு ஜிபில வந்து பர்சனல் ஃபேவரட்னே சொல்லலாம். ஆனா ஆக்சுவலா வந்துட்டு நினைச்சேங்க வ்ளாக் பண்றதெல்லாம் வந்துட்டு ஈஸி அப்படிங்கிற கேட்டகரியில வந்து நினைச்சேன். மேபி கேமரா வச்சு லாக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரெக்கார்டிங் பட்டன் இல்லை லைட் எரியும், அந்த மாதிரி கெஸ்ஸிங்ஸ் இருக்கும்ல, நம்ம வந்துச்சு இப்படி வச்சு செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. பட் மொபைல் வச்சு இது பண்ணும்போது என்னோட மொபைல் எனக்கே தெரியலங்க. என்னோட ஐசைட்லேருந்து பார்த்தீங்கன்னா மொபைல் தெரியல, அது ரெக்கார்ட் ஆகுதா இல்லையா எதுவுமே தெரிலங்க. கண்டிப்பாக செம கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு நான் ஏன் ஃபோன் வச்சு ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு நிறைய கேமராஸ் பார்த்தேங்க. நான் வந்துட்டு லைக் லோ பட்ஜெட்டில் வந்து ஒரு 10K 15K அந்த ரேஞ்சில் பார்த்தேன். வைட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு கோப்ரோ, அப்புறம் வந்துட்டு இன்னொரு கேமரா வந்து செக் பண்ணு, நேம் மறந்துட்டேன். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைட் ஆங்கிள் வந்து இல்லை. தட் மீன்ஸ் அல்ட்ரா வைடுன்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ வந்துட்டு என்னோட கேமரா லைக் கீழே இருந்து, தட் மீன்ஸ் இந்த பாயிண்ட்ல இருந்து உங்களுக்கு மேலே டாப் வரைக்கும் ஸ்கை வரைக்கும் வந்துட்டு தெரியல, எந்த கேமராலையுமே தெரியல. அப்படிங்கும்போது அதை நம்ம கேமரா அவ்வளோ ரேட் கொடுத்தது வாங்குறது வேஸ்ட்டுங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சுங்க. இல்லை ஓகேவா தான் இருக்குமா, ஏன்னா வந்துட்டு நான் மேனுவலாக செக் பண்ணதில்லை, நான் ஒரு வீடியோவில் தான் வந்துட்டு அல்ட்ரா வைடு அந்த ஆங்கிள் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்தேன். அது பார்க்கும்போது கொஞ்சம் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. யாராவது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் வந்து அந்த மாதிரி சீப்பர் ஆப்ஷன்ஸ் போகலாமா, தட் மீன்ஸ் சீப்பர் ஆப்ஷன்ஸ் இந்த சென்ஸ் நல்லா இல்லைங்கிறது இல்லை, அந்த வைட் ஆங்கிள்ஸ் வந்து நமக்கு மோட்டோ விளாகிங்க்கு செட் ஆகுமா அப்படிங்கிறத வந்துட்டு யாராவது யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோன் வந்துட்டு என்ன சொல்றது, கொஞ்சம் செட் ஆகலங்கிறத விட எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குங்க லாக் பண்ண, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதுவும் இல்லாமல் வந்துட்டு ஆடியோக்கும் வந்துட்டு ஏதாவது கேமரா நல்ல சரி கேமராங்கிறேன் மைக் வந்து நல்ல மைக்காக சஜஸ்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக வந்துட்டு நான் அதையும் செக் பண்ணுறேன். ஓகே,
ஒன்றும் இல்லைங்க, கேமரா ஆங்கிள் வந்து செக் பண்ணேன். ஓகே கைஸ், அவ்வளோதான். ஆக்சுவலாக வந்துட்டு நான் வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நான் இந்த வீடியோ வந்துட்டு மெயினாக ஏன் இந்த ரைடுனா, ஜஸ்ட் லோவாக இருந்துச்சு, கொஞ்சம் லோன்லியாக ஃபீல் ஆச்சு. ஓகே, சும்மா ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோம். அதை வந்துட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் வீடியோ மாதிரி எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். ஓகே, அவ்வளோதான் கைஸ். வேறு வீடியோலாம் மீட் பண்ணுறேன். அண்ட் ஓகே கைஸ், வேறு வீடியோ மீட் பண்ணுறேன். அண்டில் தட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். முடிச்சிருந்தா இந்த மாதிரி உங்கள் ஜிடி ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். லைக் உங்களை ஒருத்தனா வந்துட்டு என்ன நினச்சி சப்போர்ட் பண்ணுங்கள். வேற என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஓகே கைஸ், பாய். அண்டில் தென், திஸ் இஸ் தி க்ரூசிங் டீம், தினேஷ், signing off. Bye bye.